Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு DIY brightening facial video and ரொம்ப ஈஸியான ஒரு facial எல்லா திங்ஸ்மே உங்க கிச்சன்லயே இருக்கும். So first நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா face wash பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து Good Vibes ஓட honey moisturizing face wash யூஸ் பண்ணி face wash பண்ணிட்டேன். So நம்ம face wash பண்ணிருந்தாலுமே first step வந்து cleansing. நான் அதுக்கு வந்து raw milk எடுத்துக்கிறேன். அதுல வந்து கொஞ்சம் cotton pad dip பண்ணி என் ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்றேன். So milk வந்து ஒரு நல்ல ஒரு cleansing agent. உங்க ஸ்கின்ல இருக்கிற எல்லா impurities எல்லா டர்ட்ஸையும் வந்து அது ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே உங்கள் மில்க்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் வந்து மில்க்கை வந்து ஒரு காட்டன் பேடில் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக ஜென்டலாக வைப் பண்ணிவிட்டு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு போகிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதிலே வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு திக் டவலில் வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அதை நல்லா புழிஞ்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். அது நீங்கள் வந்து ஃபேஸில் அப்படியே ப்ரெஸ் பண்ணும் போது உங்கள் போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணால் தான் நம்ம அடுத்து பண்ணுற ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டீமிங் பண்ணுங்கள். ஸோ உங்கள் போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபேஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு அகேன்ஸ்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸோ நான் ஸ்க்ரப்பிங்க்கு வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் லெமன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ காஃபி பவுடர் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். ஃபேஸ்க்கும் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அது வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லெமன். ஸோ லெமனுமே எல்லாருக்குமே தெரியும். லெமனுமே ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் ஏஜென்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுறேன். இதில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ரொம்ப ஜென்டலாக தான் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லெமன் வந்து ஒத்துக்காது. ஸோ எனக்கு ஒத்துக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா வந்து நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். இப்படி 2 மினிட்ஸ் ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா மசாஜிங். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ தயிரில் வந்து கால்சியம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் B2, B5 அண்ட் B15 இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து அன்ஈவன் ஸ்கின் வந்து சரி பண்ணும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். அண்ட் மசாஜ் பண்ணும்போது அப்போர்ட் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்கள் பிளட் சர்க்குலேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க.
ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். ஸோ நம்ம போட்டு 4 ஸ்டெப்புமே இதோட பேஸ் தான். ஸோ நான் அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தயிர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்களா திக்காக இருக்குது. இது வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ கடலை மாவு அண்ட் முல்தானி மிட்டி ரெண்டுமே வந்து உங்களுக்கு டேன் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபேஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும் கடலை மாவு முல்தானி மிட்டி ரெண்டுமே. அதுக்கப்புறம் தயிர், நான் தயிர் சொன்ன மாதிரி ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கும். லெமனும் அதே மாதிரி தான் வந்து அதுவும் வந்து ஒரு பிரைட்னிங் ஏஜென்ட், அதே மாதிரி தான் டர்மரிக்கும். ஸோ இந்த 2மே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் பேக்கும் அப்ளை பண்ணலாம். பட் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இது வந்து சில பேருக்கு ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரிசல்ட் கொடுக்கும். அது வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டேனும் அந்த உங்கள் ஸ்கின்னோட எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இது ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது சீரியஸாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்கு டைம் எடுக்கும், சில பேருக்கு சீக்கிரமாக ஒர்க் ஆகும். அது உங்கள் ஸ்கின்னை பொறுத்து தான். ஸோ இது நம்ம வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துட்டு மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.